மதுரை அவனியாபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் 1100 காளைகளும் மற்றும் 550 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், மற்ற ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? மதுரை மாவட்டத்தில் நடைபெறப் போகின்ற 3 ஜல்லிக்கட்டுகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த ஆண்டு முழுமையாக புதிய முயற்சியாக ஜல்லிக்கட்டுக்கான ஸ்கோர் போர்டு வைக்கின்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. வழக்கமாக மதுரை மாவட்டத்தில் நடைபெறப் போகின்ற இந்த 3 ஜல்லிக்கட்டுகள், குறிப்பாக அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 ஊர்களும் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த ஆண்டு 15ஆம் தேதி இன்று துவங்குகிறது. முதல் முறையாக இது போன்ற ஸ்கோர் போர்டு, அதாவது வீரர்களும் ஜல்லிக்கட்டு காளைகளும் யார் முதல் சுற்றிலோ வெற்றி பெறுகிறார்கள், ஒவ்வொரு சுற்றிலும் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை அறிவிக்கும் விதமாக இந்த புதிய முயற்சி இந்த முறை கொண்டு வந்திருக்கிறார்கள். வழக்கம் போல் மீண்டும் ஜல்லிக்கட்டுக்கான வாடிவாசல்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றன. ஜல்லிக்கட்டில் போட்டி போடக்கூடிய அந்த வீரர்களோ காளைகளோ அவர்களுக்கு வழங்கக்கூடிய பரிசு பொருட்களும் தயாராக இருக்கிறது. குறிப்பாக முதலாவதாக வெற்றி பெறக்கூடிய அந்த வீரருக்கு 4 சக்கர கார் வழங்கப்படுகிறது. அதே போன்று காளையும் சிறப்பாக களத்தில் விளையாடக்கூடிய காளைகளுக்கு டிராக்டர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 1100க்கும் மேற்பட்ட காளைகளும் 500க்கு மேற்பட்ட வீரர்களும் பங்கு பெற இருக்கிறார்கள். ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் என 10 சுற்றுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. காலையிலிருந்து இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு வாடிவாசல் ஆண்டு முழுவதும் நடக்கக்கூடிய, பாரம்பரியமாக நடத்தக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அமைக்கக்கூடிய இருக்கிறார். அவரிடம் இந்த வட்டம் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது, வழக்கமாக நடக்கக்கூடிய? தண்டவாளை கட்டி வாடி தான், தண்டவாளை வாடி போட்டது தான் நல்லா ஸ்பெஷலாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், அது இப்போ போட்டோம். அதிகமாக காலையில் அவுத்தோம். அதே மாதிரி இந்த வட்டமும் போட சொன்னார். தண்டவாளை கட்டி பக்காவாக துணியெல்லாம் சுற்றி வர்ற காளைகளுக்கு இந்த சேதமாகாமல் பிள்ளை வீட்டிலே போட்டு தென்னை மரத்தை வச்சு அடைச்சி 23 மரங்கள் நட்டு வர்ற காளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல், வீரர்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ காளைகள் வரப்போகுது, எவ்வளோ பேர் இருக்கு? 1000 காளைகள் அவுத்தே ஆகணும் அப்படின்ட்டார் மினிஸ்டர். சொல்லியிருக்காரு, பத்திரத்துறை அமைச்சர் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 1000 காலம் அவுத்தே ஆகணும் அப்படின்ட்டாரு. அது மினிஸ்டர் தான் முடிவு பண்ணுவார். டிராக்டர் வந்திருக்கு, காரும் வந்திருக்கு, மற்ற பரிசுகளாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது மினிஸ்டர் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் காலைக்கு தான் டிராக்டர்னு நினைக்கிறேன். சரி. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பொறுத்தளவில் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வீர விளையாட்டாக இருக்கிறது. இந்த முறை இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள், அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி வழியாகத்தான் இந்த முதலாவது காளை வெளியே அவிழ்த்து விடப்படும். வழக்கம்போல் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பொறுத்தளவில் அரசு நடத்தக்கூடிய நிகழ்வாகவே இது இருக்கிறது. யாருக்கும் இதில் முதல் மரியாதை கொடுக்கக்கூடாது என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் அதே போன்று அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு துவக்குகின்ற இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு என்பது மாலை 5 மணியுடன் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு நிறைவேற இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2200க்கும் மேற்பட்ட போலீசார் முழுவதுமாக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆங்காங்கே இங்கே வரக்கூடிய வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. சுறுசுறுப்பாக, விறுவிறுப்பாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு வெகு விமரிசையாக துவங்க இருக்கிறது. செல்வகுமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.